therefore today we will just concentrate exclusively on the life, death and resurrection of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். The scripture reminds us that when the fullness of the time has come, God sent his son to die for you and me. வேதம் சொல்லுது, வேளை வந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்க கொடுத்தார். And Jesus came as a human being. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். I do not know if you have ever thought about what it means for a God to become a human. ஆண்டவராகிய தேவன் மானிட அவதாரம் எடுத்து வருவதனுடைய அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? I want you to know there are certain mysteries that on this earth we will never understand. அதில் சில ரகசியங்கள் இருக்கிறது, இந்த பூமியில் அதை தெரியாமல் இருக்கலாம். Jesus becoming a human is a mystery. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்தது ஒரு பெரிய ரகசியம். And Jesus' death is mystery. Jesus' death on the cross is also a mystery. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் கூட ஒரு பெரிய ரகசியம். Sin is a mystery that we cannot fully understand. பாவம் என்பது கூட ஒரு ரகசியம், அதை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. But praise be to God, when we get to heaven all the mysteries will be revealed to us. நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது அந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். But for God to become a human is something that I still cannot understand. How could he do it? தேவன் மனிதனாக வந்த அந்த காரியத்தை இன்னும் என்னால் கொள்ள முடியவில்லை. He is a God who's got all the power. He could have saved us being in heaven. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாவமில்லாத ஒரு தேவன். Kenneth Cox, one of our Adventist preacher, he says Jesus took 2 steps downwards. ஒரு அட்வென்டிஸ்ட் பிரசங்கர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 படி அவர் கீழே இறங்கி வந்தார். He did not become an angel, but he took the next lower step to become a human. அவர் ஒரு தூதனாக, ஒரு தேவதூதனாக அவர் வராமல் அடுத்தபடியாக மானிட அவதாரம் எடுத்து வந்தார். And he asked a question, what would human beings become if they were to take 2 steps downwards? அதாவது இந்த மானிட அவதாரத்திலிருந்து இன்னும் 2 படி கீழே இறங்கி வந்தால் என்ன சம்பவிக்கும்? For God to save a human, he has to become a human. மனித குலத்தை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் மனிதனாக வர வேண்டியதாக. So he took 2 steps downwards. ஆகவே அவர் 2 படி அவர் கீழே இறங்கி வந்தார். If man were to save something, somebody who is 2 steps downward to him, what would he become? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் 2 படிக்கு கீழாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? Well, we consider animals lower than us. நாம் மிருகங்களை நம்மை விட ஒரு தாழ்வானதாக நாம் நினைக்கிறோம். Maybe that's the step. அதுதான் ஒரு படியாக இருக்கலாம். What do you think is lower than the animals then? அந்த அனிமலை, அந்த மிருகத்தை காட்டிலும் இன்னும் கீழ்த்தரமான காரியங்கள் என்ன? Maybe insects. ஒருவேளை பூச்சிகளாக இருக்கலாம். Take for example ant. ஒருவேளை இந்த எறும்பை நீங்கள் எடுத்து, if I were to save an ant which is in trouble, do I take the risk of becoming an ant to save an ant? அந்த எறும்பு ஒரு பிரச்சனையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த எறும்பை நான் ரட்சிப்பதற்காக அந்த எறும்பை போல நான் மாற முடியுமா? Which is easier for me, to save an ant being a human, or to save an ant becoming an ant? அதாவது அந்த எறும்பை ரட்சிப்பதற்கு மனிதனாக இருந்து ரட்சிப்பதா அல்லது அந்த எறும்பை போல மாறுவதா? It's so much easier for me being a human, just to raise my foot and stab all the ants that are trying to kill that ant. நான் மனிதனாக இருந்து அந்த எறும்புக்கு தொந்தரவு கொடுக்கிற மற்ற எறும்புகளை நான் மிதிப்பதுதான் எனக்கு லகுவான காரியமாக. But to become an ant, I don't have guarantee that I would be able to save that ant which is in trouble. அந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த எறும்பை நான் காப்பாற்றுவதற்கு எறும்பை போல மாறுவது என்பது ஒரு கடினமான காரியம், முடியாத ஒரு காரியம். Jesus have to take that risk and work it out to save you and me. ஆண்டவர் அந்த ஒரு சங்கடத்தை அவர் எடுத்து இந்த மானிட உலகத்தை மீட்பதற்காக வந்தார். Some of us are so proud of the positions we hold. We tell everywhere who you are, what we are. சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பதவிகளை குறித்து நாம் மற்றவரிடத்திலே பெருமையாக பேசுகிறோம். நான் யார், நான் எங்கே. You know how Jesus' life in heaven will be, and in heaven it is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பதவி பரலோகத்திலே எப்படி இருந்தது? Angels adore him day and night. இரவும் பகலும் அந்த தேவதூதர்கள் அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். He is King of kings and Lord of lords. அவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் அங்க இருந்தார். And yet he stooped down to your level and my level to save. நம்முடைய நிலைமைக்கு அவர் கீழே தள்ளப்பட்டார். He never boasted about what he became. அவர் என்னவானார் என்பதை குறித்து அவர் ஒருபோதும் பெருமைப்படவில்லை. Just because we hold certain positions doesn't make us great.
நாம் சில பதவிகளை வைத்திருந்தால் நாம் பெரியவர்களாக நம்ம மாறிவிட முடியாது. It is in Jesus we become great. நாம் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். And every time you want to praise yourself in Jesus, not in what you hold or what you have. நம்மை குறித்து துதிக்க வேண்டும் என்று சொன்னால், பாராட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பெருமைப்பட வேண்டும். Jesus was born, and unfortunately he was born in a place that I'm sure whoever is sitting here were not born in such a place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம யாருமே பிறந்திருக்க மாட்டோம். The angels informed the shepherds about the birth of Jesus and where he was, and the shepherds go to see the savior of the world. அந்த பரலோகத்தின் தூதர்கள் இறங்கி வந்து அந்த மேய்ப்பரிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை சொன்னார்கள். அவர் எங்கே பிறந்தார் என்ற காரியத்தை சொல்லி அவர்கள் அதற்காக அங்கே அவரை சென்று பார்க்க. There were priests, there were high priests, there were royals, there were teachers of the law, there were scribes, there were Pharisees who knew everything about the coming of the Messiah. But Jesus did not reveal anything to them about his birth except to the simple, humble shepherds who were earnestly waiting for his coming. அங்கே படித்தவர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள், ஞானிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லாதபடிக்கு, அறிவிக்காதபடிக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார். The second coming also may be a surprise to us if we are not seriously contemplating, waiting, anticipating. We may be taken unaware. ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டுடைய இரண்டாவது வரைக்காக நாம் அவளோடு காத்து கொண்டிருக்காவிட்டால் நிச்சயமாக அதுவும் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். People from highways and byways may be before us to know the love of Jesus and wait for his second coming. அதாவது நம்மை விட இந்த வழி அருகே சாலைகளில் நிற்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்த வாய்ப்புகள் உண்டு. And Jesus' parents were so poor they didn't even have offering to take temple. Whatever the little they had and dedicated Jesus to the temple. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் மிகவும் ஏழ்மையாக இருந்ததாலே ஆலயத்துக்கு சென்று பலி செலுத்துவதற்கு போதுமான காணிக்கை கூட இல்லாமல் இருந்தார். Reading prophecies and waiting to see when this Messiah, where would he be born. இந்த உலகத்திலே படித்த ஞானிகளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார், எங்கே பிறப்பார் என்கிற காரியங்களை குறித்து தியானித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Scripture tells us they were guided by the star towards Jerusalem. அவர்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நட்சத்திரத்தின் மூலமாக எருசலேமுக்கு நேராக அவர்கள் வழிநடத்தினார்கள். And Ellen White reminds us that this star is a host of angels that guided these white men. இந்த நட்சத்திரம் ஒன்றுமில்லை, அவர்கள் ஒரு தேவர்களுடைய கூட்டம் இந்த ஞானிகளை எருசலேமுக்கு நேராக வழிநடத்தினது. Within Jerusalem did not understand, but people from a heathen far country, they had the revelation. எருசலேமில் இருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் தூரத்தில் இருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்பதை கண்டுகொண்டார்கள். This is another example that if we are not seriously searching the scriptures and preparing ourselves, people who are far might have the first privilege. ஒருவேளை நீங்களும் நானும் கூட வேதத்தை தியானித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் தூரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை விட முந்திக் கொள்வார்கள். They come and present Jesus some valuable presents. அவர்கள் வந்து ஆண்டவருக்கு அங்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். And we know Herod tries to kill Jesus. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹெரோது ராஜா அந்த குழந்தையை அவன் கொல்ல முற்பட்டான். God miraculously saves Jesus. ஆண்டவர் அற்புதமாக இயேசுவை அங்கு மீட்கிறார். Now Jesus was growing as a small boy. இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக அங்கு வளர்கிறார். Scripture reminds us that Jesus grew in stature and in favor with God and man. அங்கு பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் ஓங்கி வளர்ந்தார். And when he was 12 years old, அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது he learned the Torah so well that he could sit in the synagogue and argue and interview and interact with the scholars of those days. 12 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றிருந்து அங்கிருந்த மேதாவிகளோடு கூட அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். And those people marveled, this boy never came to our school, where did he learn all these things? இந்த இளையவன், இந்த சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை, இவனுக்கு எப்படி எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். A word of advice to parents. அவர்கள் அதாவது பெற்றோர்களுக்கு அறிவுரை என்ன? Statistics reveal that if your child has not learned to love Jesus by the age of 12 and understand who Jesus is in his or her life, it's very likely that when they become teenagers that they would understand it. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் 12 வயதுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிற்பாடு அவர்கள் எந்த வயதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. First 12 years of your child's life is so crucial. Please do not hook them to TVs and internet because you're so busy with your work.
இந்த 12 வயதிற்கு உட்பட்ட காலகட்டம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல பிள்ளைகளை வந்து டிவிக்கு முன்னாடி இன்னும் மற்ற காரியங்களுக்கு முன்பதாக நீங்கள் வைக்க வேண்டும். அது No மிகவும் முக்கியமான matter காலகட்டம். how hard life could be, how busy life could be, make sure you take time to teach your children to love Jesus and give their hearts to Him. By the time they come to 12, that they have understanding of what He is. அதாவது நாம் எவ்வளவு விறுவிறுப்பான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், வேலை பழுவுகள் இருந்தாலும், 12 வயதுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்ல தவற வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த 12 வயதில் அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் வாழ்க்கை நெடுகிலும் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக. I'm not sure here, but in the Western world where I work, this is so real. இது நம்முடைய இந்தியாவை குறித்து என்ன என்பதுக்கு தெரியாது. ஆனால் நான் வேலை செய்கிற மேற்கத்திய நாடுகளில் இது உண்மை. So Jesus, he learned all Torah and he was interacting with them. Not only that, he was a faithful child at home. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் கற்றது மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தில பெற்றோர்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். Helped his father in the carpentry shop. அவருடைய தகப்பனாருடைய அந்த தச்சுக்கூடத்திலே அவர் அவருக்கு உதவி செய்தார். Up to the age of 30, he was helping his father run the home. 13 வயசிலே அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். I can't even imagine the king of the universe, Lord of lords and king of kings, using his hands and making things with wood. அதாவது மரத்தினாலே செய்யப்படுகிற அந்த பொருட்களை செய்வதற்கு அந்த பரலோகத்தின் தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தன்னுடைய கரங்களினாலே அதை வேலை செய்தார். That humble he was. அந்த அளவுக்கு தன்னை அவர் முற்றிலுமாய் தாழ்த்தினார். And when the time has come for him to start his public ministry, he walks towards river Jordan and meets John the Baptist. அந்த ஊழியத்தை செய்யும் காலகட்டம் வந்த மாத்திரத்தில் யோர்தான் நதிக்கு நேராக சென்று அங்கு யோவான் ஸ்நானகரை சந்திக்கிறார். And John the Baptist baptizes him in the river Jordan. அங்கு யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்தார். Until the dove came upon John the Baptist, was not very clear if this was the Messiah or not. அவர் மேல் அந்த புறா வந்து இறங்குது வரைக்கும் அவர்தான் மேசியா என்பதை யோவான் ஸ்நானகன் அறியாமல் இருந்தார். And God, the Holy Spirit, comes in the form of a dove, and the Father from heaven says, "This is my beloved Son, in whom I am pleased." பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவரின் நேசகுமாரன், நான் இவரின் பிரியமா இருக்கிறேன் என்று. He was baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். The heaven confirmed that he is the Son of God. பரலோகம் அவர்தான் தேவனுடைய குமார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது. Among those who were witnessing the baptism of Jesus was Lucifer. இவ எல்லாத்தையும் இந்த பிசாசானவன் அங்கு சாட்சியிட்டுக் கொண்டிருந்தார். Satan knew that this is the most important, crucial time. If he could put Jesus to sin at this point of time, he got the whole in his hands. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான காலகட்டம். இதை நழுவ விடக்கூடாது என்பதை அவன் பயன்படுத்திக் கொண்டான். The scripture tells us that Jesus was led to the wilderness by the Spirit. அங்கு பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு வழிநடத்தப்பட்டார். He goes into the wilderness to fast and pray for 40 days and night. அவர் அந்த வனாந்தரத்தில் சென்று 40 நாட்கள் அங்கு உபவாசித்தார் என்று பார்க்கிறோம். For 40 days and nights the devil was trying to tempt Jesus. அந்த 40 இரவும் பகலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பிசாசு முற்பட்டான். Thing has become a forgotten art in Christianity. கிறிஸ்துவ மார்க்கத்திலே உபவாசம் என்பது ஒரு மறந்து போன காரியமா இருக்கு. And if at all there was ever a fasting in our lives, it may be when you are in need of something, some blessing from God. அதாவது ஆண்டுடைய கரத்திலிருந்து ஏதாவது நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரயாசப்படும் பொழுது மாத்திரம் நாம் உபவாசித்திருக்கிறோம். I had a church member in United Kingdom 5 years ago. She said, "Pastor, I'm going to fast for 40 days." அதாவது இந்த இங்கிலாந்து தேசத்திலே எனக்கு ஒரு விசுவாசி இருந்தார். அவர் 40 நாள் நான் உபவாசிக்க போகிறேன் என்று சொன்னார். Newly converted. அவர் புதிதாக மனம் திரும்பிய திருச்சபைக்குள்ளாக வந்தவர். I advised her, "Don't do it." நான் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னேன். She said, "Pastor, the Bible says Jesus did it. Why can't we do it?" அந்த நபர் என்னை பார்த்து கேட்டார், "பாஸ்டர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார், ஏன் நான் செய்ய முடியாது என்று?" Well, I encouraged her. Times are different now, but she decided she would fast anyway. நான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன், இப்பொழுது காலகட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் 40 நாள் உபவாசித்தார்கள். I advised her at least to take some liquids. அவர்கள் ஏதாவது சில பானங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன். You believe it or not, she fasted for 40 days and nights.
அதாவது அந்த நபர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்தார்கள். As a minister of the gospel, I felt so ashamed that I didn't even have the faith that she had. நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய முறையிலே நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த நபருக்கு இருந்த அந்த விசுவாசம் ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு கூட இல்லை. Well, after the 40 days of fasting, this is what happens. 40 நாள் உபவாசித்த பிற்பாடு இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. Matthew chapter 4 verse 3 it says, Now when the tempter came to him, he said, If you are the Son of God, command that these stones become bread. அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். And the scripture says, Jesus replies, It is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. அவனுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். The second temptation is the devil takes him to the pinnacle of the temple. அங்கே இரண்டாவது சோதனை என்னவென்று சொன்னால், பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தினார். Verse 6 says, If you are the Son of God, throw yourself down, for it is written, He shall give His angel charge over you. அங்கே 6வது வசனம் சொல்கிறது, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். Verse 5 says, The devil took him, and Ellen White explaining in this book, she says, the devil actually carried Jesus to the top of the temple. அங்கே அம்மையார் எழுதுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் தூக்கி கொண்டு அந்த உப்பரிகை கொண்டு போனான் என்று எழுதுகிறார். He was so weak and vulnerable, the devil thought he could do whatever he wanted. அவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் என்பதை அறிந்த பிசாசு அவன் நினைத்தபடியெல்லாம் செய்ய அவன் முற்பட்டான். And the third temptation was that he takes him to the top of a mountain. அங்கே மூன்றாவது சோதனையை நம்ம பார்க்கிறோம். பிசாசானவன் அவரை ஒரு மலையில் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். And he shows him the whole world that was available at that time and says, If you bow down, I give everything to you. அந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உமக்கு தருவேன் என்றான். Who has given the dominion for the devil on this earth? இந்த பிசாசுக்கு இந்த உலகம் முழுவதிலும் அதிகாரம் கொடுத்தது யார்? He is claiming that this earth belongs to him. அவன் நினைக்கிறான் இந்த உலகம் அவனுக்கு சொந்தமானது என்று. When Adam and Eve sinned, remember in the Garden of Eden, God gave Adam the dominion over all the earth. அங்கு ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் வைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். But when Adam sinned, the dominion was taken from him by the devil. பாவம் செய்த மாத்திரத்தில் அவனுடைய கரத்தில் இருந்த அந்த ஆளுகையை பிசாசானவன் பிடுங்கிக் கொண்டான். I want us to know that when we sin, we lose the power that God has given us. நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வல்லமைகளை நாம் அதிகாரங்களை நாம் இழந்து போகிறோம். We become captives to the one that is called devil. நாம் பிசாசுக்கு நாம் அடிமைகளாக நம்ம மாறி விடுகிறோம். So he says, you bow down, I'll give everything. And Jesus says, it is written, you shall worship the Lord your God, and him only you shall serve. அப்பொழுது இயேசு அங்கே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். And the Lord says, get thee behind me, Satan, and the devil leaves him for a while. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று. அவன் அது முதல் அவரை விட்டு சென்றார். After 40 days of fasting and praying and battling with this devil with all these temptations, Jesus was so weak he couldn't even stand properly. 40 நாட்கள் இரவும் பகலும் அந்த பிசாசோடு கூட ஆண்டவர் போராடி அவர் மிகவும் பலவீனமானவராய் மாறிவிட்டார். He was so hungry and thirsty and weak. அவர் மிகவும் பசியாக தாகமாக மிகவும் பலவீனமாய் காணப்பட்டார். You know who fed him? யார் அவருக்கு அந்த நேரத்தில் ஆகாரம் கொடுத்தது தெரியுமா? Angels of the Lord came and took care of his needs. பரலோகத்தின் தேவதூதர்கள் இறங்கி வந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். You remember we studied was it yesterday or day before that when Jesus wanted to offer himself as a sacrifice, angels said, no, we can go, one of us. Jesus says, no, you can't, but you will be helping me in my ministry. நேற்று அல்லது முந்தின நாளிலும் நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு வர அவர் தீர்மானித்த பொழுது சீசர்கள் அந்த தூதர்கள் எல்லாம் நாங்கள் போய் உமக்காக
உமக்கு பதிலாக நாங்கள் மரிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியத்தில் மாத்திரம் நீங்கள் உதவி செய்தால் போதும் என்று. And we know John the Baptist, the cousin of Jesus, and his ministry. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உறவின் முறையாகிய யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை நாம் He was அறிந்திருக்கிறோம். baptizing in River Jordan. அவரும் கூட அவர் அங்க யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் He கொடுத்து was கொண்டிருந்தார். preaching the message of repentance. அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். People came to him and were baptized. அவரிடத்தில் வந்தவர்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். He called the sin by its right name. பாவத்தை அதனுடைய சரியான பெயர் சொல்லி அழைத்தார். The message reached the palace. அந்த செய்தியானது அரண்மனையை எட்டியது. Ellen White says in this book, King Herod told him. இந்த புஸ்தகத்திலே அம்மையார் எழுதுகிறார்கள், ஏரோது ராஜா அதை குறித்து சொன்னார் என்று. And John the Baptist preached to him. அந்த யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஏரோது ராஜாவுக்கு செய்தியை And கொடுத்தார். Herod asks him, so what shall I do? What shall I do so that I could become a follower? நான் ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது நான் பின்னடியாராக வருவதற்கு சீசனாக மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனிடத்திலே கேட்டார். John the Baptist was so bold to tell him, you're doing a mistake. அங்கே யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோது ராஜா செய்த தவறை அவருக்கு சுட்டி You காண்பித்தார். took your brother's wife while he's still alive. உன்னுடைய சகோதரன் இன்னும் உயிரோடு இருக்கையில் நீ உன் சகோதரனுடைய மனைவி நீ எடுத்துக்கொண்டாய் And என்று that is சொன்னார். a sin. அது ஒரு பெரிய பாவம் என்றார். While he was talking, the brother's wife was there. He was so furious that he's pointing a finger at them. ஏனென்று சொன்னால் அந்த சகோதரனுடைய மனைவி அங்க இருந்தாள். அவளுக்கு நேராக விரலிட்டு பேசியபடினாலே அவள் மிகவும் கோபம் அடைந்தாள். And then when the birthday of the Herod came, அந்த ஏரோதாராஜனுடைய பிறந்த நாள் வந்த சமயத்தில் the daughter Salome dances. அந்த ராஜாவுடைய ஏரோதனுடைய மகள் அங்கு நடனம் ஆடினாள். And pleases the king and he says, ask me whatever and I will give it to you. ஏரோது ராஜாவை அவள் பிரியப்படுத்தினாள். அவர் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்றார். You know, celebrating birthdays is not biblical. அதாவது பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது வேதத்தின் அடிப்படையில் உண்டான காரியம். There are only 2 birthdays mentioned in the scriptures. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 2 பிறப்புகளை குறித்து நாம் அங்கு One is பார்க்கிறோம். in the Old Testament, the other is in the New Testament. ஒன்று அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. Both didn't go well. Both the parties did not go well. இந்த 2 பிறந்த நாள் நிகழ்ச்சிகளும் சரியா முடியல. You remember Pharaoh was celebrating his birthday பார்வோன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினான், உங்களுக்கு தெரியுமா? and the baker was killed. அந்த சமையல்காரன் அங்கே கொல்லப்பட்டான். And when Herod was celebrating his birthday, அங்கே ஏரோது ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார். it turned out to be a disaster that John the Baptist were to be killed. அது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியாய் முடிந்தது. ஏனென்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் அங்கு சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். So after the dance, when she goes to the mother and the mother says, ask him for the head of John the Baptist. அவள் நடனமாடி முடிந்த மாத்திரத்தில் தன்னுடைய தாயாரிடத்துல போய் சொன்னாள். அந்த தாயார் மகளை பார்த்து யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு என்று சொல்லி சொன்னாள். Herod felt bad, but he has to keep his word, so he arrests John the Baptist, and then he was beheaded. அதாவது இந்த காரியத்தை செய்வதற்கு ஏரோது ராஜாவுக்கு பிரியமில்லாம இருந்த போதிலும் கூட தன்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவனை சிறைச்சாலையில் அடைத்து அவனுடைய தலையை துண்டித்தான். And Salome brings the head to the mother and they feel happy because the troublemaker is no more. அந்த சாலோமி அந்த யோவான் ஸ்நானனுடைய அந்த தலையை தாம்பலத்தில் வைத்து தாயினிடத்திலே கொடுத்தாள். அவன் ஒருபோதும் இனிமேல் In the last days, God expects us to call the sin by its right name no matter what happens to us. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் பாவத்தை பேர் சொல்லி அதனுடைய பேர் சொல்லி அழைக்கும்படியாக கேட்கிறார். என்ன வந்தாலும் பரவாயில்லை, நாம் பாவத்தை பேர் சொல்லி அழைக்க வேண்டும். But we are a compromising people. நாம் ஒத்து போகிறவர்களாகவே நாம் We காணப்படுகிறோம். don't want trouble. நாம் பிரச்சனைக்குள்ளாக கடன் செல்ல நாம் ஆசைப்படுவதில்லை. Our lifestyle is you scratch my back and I'll scratch your back. நீங்க என்னுடைய முதுகை சொரிந்து விட்டால் நான் உங்களுடைய முதுகை சொரிந்து விடுவேன். I do not know when we will raise our bar of Christianity and stand for the truth though the heavens fall. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாம் என்றைக்கு எழும்பி நின்று ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நம்ம நிற்க போகிறோம். All that we do is to survive on this earth. None of us are serious about how the eternity wants us to live. இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் நாம் எப்படியோ வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஜீவிக்கிறோமே தவிர அந்த நித்தியத்திற்காக நாம் யாரும் வாழ்வதில்லை. That's how John the Baptist's life ended. அவிதமாக அங்கு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை அங்கு நிறைவு பெற்றது. Jesus' ministry, he begins to preach everywhere.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். Huge crowds followed him and listened to his messages. எங்கு சென்றாலும் அவரை ஒரு பெரிய கூட்டம் பின்தொடர்ந்து அவருடைய செய்தியை கேட்டது. He elected 12 people to be his followers. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். And he trained them for 3.5 years. 3 வருடம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். Not only he taught these 12 people how to do ministry, he also wanted to release people from the clutches of devil and the curse by which people are suffering with disease and sickness and all other sorts of human problems. ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், பிசாசுடைய கரங்களின் பிடியில் இருந்து பாவ நோய்களில் இருந்து மக்களை எப்படி விடுதலை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். He performs the first miracle at the wedding in Cana. கானாவூரிலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். He heals the blind. அவர் குருடர்களை சுகமாக்கினார். He touches children and blesses them. சிறுவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். He heals the lame people. அவர் முடவர்களை நடக்கும்படியாக செய்தார். He heals the lepers. அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். He heals the paralytics. அவர் அங்கு சூம்பினவர்களை அவர் அங்கு சுகமாக்கினார். He raised the dead. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். He raises all the dead people. அவர் மரித்த எல்லோரையும் எழுப்பினார். This is Tabitha, we know. இது தபித்தாளை ஆண்டவர் எழுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். And he raises Lazarus. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். People knew his power, his love, his compassion. ஜனங்களுக்கு அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, பாசம் எல்லாவற்றையும் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். He even forgave sinners. அவர் பாவிகளை கூட ஆண்டவர் மன்னித்தார். If Jesus was not on that day, that lady would have been stoned to death. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்திருக்க மாட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். He looks at that woman and says, "Woman, no one condemned you." When she says no, he says, "Neither do I condemn you." யாரும் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, நானும் உன்னை குற்றவாளியாக திருப்பதில்லை என்றார். But he also gives her a warning, "Go and sin no more." அவளுக்கு இன்னொரு எச்சரிப்பை கொடுத்தார், நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே. Some of us take God's grace and forgiveness for granted. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைகளை நாம் अनेक வழிகளில் பெற்றிருக்கிறோம். Just because we are not punished immediately for the sins we do, we think it's okay. நாம் செய்கிற அந்த பாவத்திற்கு, அக்கிரமத்திற்கு உடனடியாக தண்டனை கிடைக்காததுனாலே நாம் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் சாதகமாக எடுத்துக்கொள்கிறோம். I want you to know that day is coming when judgment, maybe Friday evening we will study, where everything we have to give an account. அதாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நாளிலே நாம் எல்லோரும் கணக்கு கொடுக்க வேண்டும். அது சில நாட்களில் நாம் அதை தியானிக்க போகிறோம். Jesus, the woman with the 12 years of issue of blood, she touches the hem of his garment and she gets healed. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு அவள் சுகமடைந்தாள். He becomes a friend of sinners. அவர் பாவிகளின் நண்பனாக அவர் கடந்து வந்தார். I remember an incident that happened few years ago in my home in UK. அதாவது இங்கிலாந்து தேசத்திலே சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிகிறேன். My cousin who asked me to buy a second hand car for him. என்னுடைய சகோதரன் ஒருவன், உறவினர் ஒருவர் இரண்டாவது நிலையில் உள்ள ஒரு காரை வாங்குவதற்காக, ஒரு பழைய காரை வாங்குவதற்காக என்னிடத்தில் கேட்டார். So I looked at the ad and I found a car which was close to my house. என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருந்த ஒரு காரை நான் பார்த்தேன். So I called and they said, "Yes, the car is for sale." I said, "Okay, if you can bring it to my home, I will look at it and if I like to buy it." அந்த கார் விலைக்கு கொடுப்பதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் அதை பார்த்து நான் வாங்குகிறேன் என்று. He came with his partner. People hardly marry in some of these countries. அதாவது இந்த நாடுகள்ல மக்கள் திருமணம் பண்றதுங்கிறதே ரொம்ப ஒரு அபூர்வம். அவர் தன்னுடைய துணையோடு கூட அங்கு வந்தார். He came with his partner and when I saw her, நான் அந்த நபர்களை பார்த்த மாத்திரத்தில் I got goosebumps. என்னுடைய அங்கே மயிர்கள் எல்லாம் அங்கு புல்லரிக்க ஆரம்பித்தது. She was half naked. அவள் பாதி நிர்வாணியாக இருந்தாள். Just a piece of cloth here and there. அங்கும் இங்கும் சரீரத்தில் சில வஸ்திரங்கள் மட்டும் இருந்தது. She had tattoos everywhere. எங்கு பார்த்தாலும் அங்கு சில பலவீனங்கள் அவளுடைய சரீரத்தில் She had piercings in her lips, in her eyebrows, in her chin, in her tongue and wherever you can think of. எங்க பார்த்தாலும் வெள்ளை தழும்புகள் காணப்படுச்சு. And feeling so uncomfortable that she has walked into my house. அந்த அம்மா அந்த நிலைமையோடு கூட என்னுடைய வீட்டிற்குள் அந்த நுழைந்ததை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தம் அடைந்தேன். They said, "Oh, we love Indian food." Then I said, "Oh, you stay, we will cook some food and give it to you." நாங்கள் இந்த இந்தியாவில் உள்ள உணவை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். நீங்கள் வீட்டிலே இருங்கள், உங்களுக்காக நாங்கள் While my wife was preparing food, I was sitting
lounge and we were talking, and I was not really comfortable. என்னுடைய மனைவி அங்கே ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நான் அங்கே வீட்டிலே உட்கார்ந்து அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் வசதியாக இங்கு இல்லை. I don't even feel like looking at her. அவங்களுடைய முகத்தை பார்க்கணும்ங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வரல. To me she is a sinner. எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு பாவி. And I am a minister of the gospel. நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். In our conversation she came to know that I have 2 children at that time, and in western countries childhood is a big issue. அதாவது அந்த நாட்களிலே எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது அபூர்வமான காரியம் அந்த தேசத்துல. So she asked me, Mohan, how are you managing with child care? அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, இந்த 2 குழந்தைகளை நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி. I said, well, we both somehow manage between my wife. நானும் என்னுடைய மனைவி எப்படியோ நாங்க அதை பார்த்துக் கொள்கிறோம் என்று. What she said, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, shook me and put me to shame. அந்த அம்மா என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி என்ன ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்ன தள்ளினார். She said, Mohan, I don't live far from your home. If you want for some time your children to be taken care, just give me a ring. I will come and babysit. You don't have to pay me anything. அவங்க சொன்னாங்க, உங்க வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கவனிக்கிறேன், அதற்காக நீங்கள் எதுவும் எனக்கு கிரயம் கொடுக்க வேண்டாம். Here is a minister of the gospel, self-righteous, does not smoke, does not drink, does not do this, boasting about what he doesn't do, and there is whom he judged as a sinner, looking at me and thinking, how can I help this man? I'm looking at her and saying, how sinful she is. நான் புகைப்பிடிக்க மாட்டேன், வெற்றிலை பாக்கு போட மாட்டேன், இன்னும் செய்யக்கூடாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன். ஆனால் அந்த ஸ்திரீயானவள் எனக்கு உதவி செய்யவள் முன் வந்தாள். That was a slap on my face. அது எனக்கு என் முகத்துல கன்னத்துல ஒரு பெரிய அறை கொடுத்தது போல இருந்தது. Then on, no matter whom I look on the streets and feel however they look, I see them as potential candidates for heaven. அது முதல் தெருவில் நான் யாரை பார்த்தாலும் சரி, அவர்கள் பாவியாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் என்பதை நான் உணர்ந்தேன். Never I've learned a lesson not to judge people by how they look. அவர்கள் எவ்விதமாக தோற்றம் அளிக்கிறார்கள் என்பதை வைத்து நான் அவர்களை நியாயம் தீர்ப்பதில்லை. Because in my experience, here is a pastor with a wicked heart and there is a woman with a clean heart. இங்கு ஒரு போதகர், அவர் அசுத்தமான இதயத்தோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு பாவி ஒரு நல்ல சுத்தமான இதயத்தோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். So Jesus was a friend of sinners. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளின் நண்பராக இருந்தார். And that didn't go well with the Sanhedrin and the Pharisees and இது இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பிடிக்கவில்லை. Sat with sinners and he ate with them. பாவிகளோடு உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணினார். By that he won their hearts. அவ்விதமாக அவருடைய இருதயங்களை ஆண்டவர் கவர்ந்து கொண்டார். And Jesus also fed multitudes with food. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். Jesus calmed the storm when his disciples were troubled. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சீசர்கள் இந்த புயலில் அகப்பட்ட பொழுது கடலை அமைதல் படுத்தினார். Jesus walks on the water and reveals himself to them, to the disciples. ஆண்டவர் அங்க சமுத்திரத்தில் நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். One of the most astonishing experiences the disciples had in their time with Jesus is on the Mount of Transfiguration. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்களுக்கு இருந்த ஒரு பெரிய உன்னதமான அனுபவம் என்னவென்று சொன்னால் அந்த மறுரூப மலையில். And you remember Jesus tells to his disciples that some of them will not see death until they see the glory of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காணும் வரை இங்க இருக்கிறவர்கள் ஒரு சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். Many people misunderstand as though he is talking about the second coming. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை குறித்து பேசுகிறார் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். Ellen White reminds in this book that Jesus was referring to his experience on the Mount of Transfiguration. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையினுடைய அனுபவத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறார் என்பதை மிஸ்ஸஸ் ஒயிட் எழுதுகிறார்கள். At that time the disciples of Jesus saw the glory of God. அந்த நேரத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அந்த மகிமையை பார்த்தார்கள். They saw Jesus in a different way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமான முறையிலே பார்த்தார்கள். He was full of brightness and he covered with the heavenly glory. அவர் பரலோகத்தின் மகிமையால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமாய் அவர் காட்சியளித்தார். Scared even to look at him. அவரை பார்ப்பதற்கு அவர்கள் நடுங்கினார்கள். Of course they saw Moses and Elijah. அங்கே மோசேயையும் எலியாவையும் அவர்கள் பார்த்தார்கள். Who represent that when Jesus the ones who face death and those who do not face death. அதாவது
மரணத்தை சந்திக்கிறவர்களையும் மரணத்தை ருசி பாராதவர்களையும் சுட்டி காண்பிப்பதற்காக அவர்கள் இருவரும் அங்கே இருந்தார்கள். The final days of his ministry, he was filled with sorrow and pain in his heart. அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதிகளே அவர் துயரத்தினாலும் துன்பத்தினாலும் அவர் நிறைந்தவராய் Realizing that his time is short, he decided to take time and go into the garden of Gethsemane and spend some time praying. அங்கு கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக பிரவேசித்து ஜெபிக்கும்படியான ஒரு வேளை வந்தது. It was Thursday night. அது ஒரு வியாழன் இரவு. He knew the next day will be a different day. மறுநாள் நிச்சயமாக அது ஒரு வித்தியாசமான நாளாய் இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். You know, Jesus is the only person on this earth who knew exactly when and how he would die. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே எப்பொழுது எங்கே எந்த நேரத்தில் அவர் மரிக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தார். I do not know how I will behave if I was told about the way I would die and when I would die. நான் எப்பொழுது மரிக்க போகிறேன் எவ்விதமாக மரிக்க போகிறேன் என்பதை நான் முன்கூட்டியே அறிந்திருந்தால் நான் எவ்விதமாக நான் நடப்பேன் என்பது எனக்கு தெரியாது. Every moment I come closer to my death, I'm not sure how I'm going to react. அதாவது ஒவ்வொரு நேரமும் அந்த மரணம் என்னை நெருங்கி வரும் பொழுது அது நான் எவ்விதமாக நடந்து கொள்ள போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. I thank God in his mercy he has concealed when and how we would die. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் அந்த ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு மறைத்து வைத்திருப்பதற்காக. So he was praying and he was having so much pain in his heart. அவர் இருதயத்தில் பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார். He asks his disciples to pray with him sometimes so that could be some support to him. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை ஜெபிக்கும்படியாக அவர் வேண்டிக் கொண்டார். அதன் மூலமாக அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தார். Scripture tells us that his disciples were sleeping. அவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். While Jesus was praying, crying, sweat turned like blood and came out of his brows. இரத்தத்தின் வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுவரையிலும் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது The angels felt the agony, but they could only watch what is happening to their savior, to their master. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எஜமானுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றை வேதனைகளை அறிந்த தேவதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். While he was on his knees in the garden of Gethsemane trying to get strength from God and trying to plead God, in at one point of time he says, Lord, if possible, remove this cup from me, but not my will, but your will be done. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றார். While this is happening, Judas was busy trying to get some money and betray Jesus. இந்த வேளையிலே அங்கே யூதாஸ் என்று சொல்லக்கூடியவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து அதிலிருந்து சில பணத்தை சம்பாதிப்பதற்கு அவன் முற்பட்டான். Just for 30 pieces of silver he sold his master. 30 வெள்ளி காசுக்காக அவன் தன்னுடைய எஜமானை காட்டி கொடுத்தான். And Judas very well knew where Jesus is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்பது அந்த யூதாசுக்கு நன்றாக After taking தெரியும். the money he says, come, I will show you and tell you where he is. அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து And they வந்தார். go into the garden of Gethsemane. It was too dark and they couldn't see anything. அந்த கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். அது எங்கும் இருளாக இருந்தது, எதையும் பார்க்க முடியவில்லை. Jesus heard their steps and he knew that his time is near now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கடந்து வருகளுடைய அந்த மிதி அந்த காலினுடைய சப்தங்களை கேட்டார். அவருடைய வேளை வந்தது என்று ஆண்டவர் நினைத்தார். You know something? They didn't find Jesus. Jesus found them. அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, இயேசு அவர்களை கண்டுகொண்டார். He went and asked them, whom are you looking for? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவரிடத்தில் சென்று நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றார். It is me. என்னையா தேடுகிறீர்கள் என்றார். And Judas walks to the front. You know, he has given a sign how to identify him and he gives him that betrayal kiss. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக காட்சியளிப்பார் என்பதை அவர்களுக்கு அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். And when Peter saw the people trying to come and touch Jesus, maybe arrest him, he was so furious. He takes his knife and cuts the ear of one of the soldiers. அங்கே பேதுரு இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய எஜமானை அங்கு கைதியாக அவர்கள் அங்கு எடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அவன் ஒருவனை வெட்டினான். Poor soldier, he falls on the ground and he was bleeding. அந்த சேவகன் கீழே விழுந்தான். அவனுடைய காதுகளில் இருந்து இரத்தம் அங்கு பீரிட்டு பாய்ந்தது. Jesus stoops down and lifts him up, picks up that ear and puts back to him.
ஆண்டவர் கீழே குனிந்து அவனை தூக்கி எடுத்தார். அவனுடைய காதை மறுபடியுமாக அதிலே வைத்து ஓட்டினார். Can't imagine they have come to arrest and kill him and he is ministering to them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கைதியாக அவரை கைது செய்ய வந்த அந்த காட்சியை என்னால் எண்ணி பார்க்க முடியும். He was arrested and he was taken before Sanhedrin right in the middle of the night. அந்த இரவின் மத்திய நேரத்திலே அவர் கைது செய்யப்பட்டு சனகரிப்பு சங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். To the Sanhedrin laws, nobody should be tried in the middle of the night. அதாவது சனகரிப்பு சங்கத்தினுடைய சட்டத்தின் பிரகாரமாக நள்ளிரவில் யாரையும் நியாயந்திருக்க கூடாது. But they choose that time because if it is daytime, the people might oppose. அதாவது அது பகல் வேளையாக இருக்கும் என்று சொன்னால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். And they tried him in all ways possible to find accusation. எல்லா விதத்திலும் அவரை சோதித்தார்கள். But they don't have the power to crucify him. ஆனால் அவரை அங்கு சிலுவையில் அறைவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. So they take him before Pilate early in the morning. அதிகாலை வேளையிலே பிலாத்துவினுடைய சமூகத்திலே அவரை அழைத்து And they சென்றார்கள். accuse him of so many things. அநேக காரியங்களை குறித்து அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். Pilate asks him questions after question. அங்கே பிலாத்து கேள்விகளுக்கு மேலாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே And he இருந்தார். finds no fault with him. அவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் அவன் காணவில்லை. So therefore he brings Jesus in front of the crowd. இயேசு கிறிஸ்துவை கூட்டத்திற்கு முன்பதாக ஜனக்கூட்டத்திற்கு முன்பதாக He கொண்டு வந்தார். chose Jesus towards the crowd and he says, I find no fault with him. What do you want me to do? இந்த மனிதத்தில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் நான் காணேன். நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். Lucifer was in that instigating everybody to make sure that they are against Jesus. அதாவது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை பிசாசானவன் தூண்டிக் கொண்டிருந்தான். அவருக்கு எதிராக அவர்கள் எழுப்பிக் And when கொண்டிருந்தார். Pilate said, what shall I do? Everyone together raise their hands and with their mouth they cry out, crucify him, crucify him. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்துல அங்க நின்றவர்கள் எல்லாரும் கரங்களை அசைத்து அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்றார். And when Herod's wife heard this noise, she had a dream that night where she was troubled. She was advised that Jesus was innocent. அதாவது பிலாத்துனுடைய மனைவி அவளுக்கு இரவிலே நித்திரை வரவில்லை. ஆண்டவரை குறித்து அவள் அங்கே புலம்பிக் கொண்டிருந்தாள். She calls him aside and says, do nothing to this man because I had a terrible dream in which I was shown that he is an innocent person. அவள் செய்தி அனுப்புகிறாள், அந்த மனித நிமித்தமாக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன், அந்த மனிதருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று அழைப்பு கொடுத்திருந்தாள். Herod was even more troubled. இன்னும் அதிகமான பிரச்சனையிலே அவர் தள்ளப்பட்டார். He did not know what to do. என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை. He says, I am innocent of his blood, and he washes his hands. இந்த பாவத்துக்கு நான் உடன்படவில்லை என்று சொல்லி தன்னுடைய கரங்களை அவன் கழுவினான். He did that not because he really felt innocent, because he wanted to please the Jewish Sanhedrin and the counselors, because otherwise he might lose his job. தன்னுடைய பதவி பறிபோய் விடும் என்று சொல்லி மக்களை பிரியப்படுத்துவதற்காக தன்னுடைய கைகளை கழுவினான். And after that we see Peter. அதற்கு பிற்பாடு அங்கே பேதுருவை நம்ம We பார்க்கிறோம். know his story. He said, Lord, even if everybody disown you, I will never deny you. ஆண்டவரை பார்த்து சொன்னான், யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்கி போவதில்லை என்று But சொல்லி by the சொல்லினார். third time the cock crew, he denied Jesus thrice. 3 தடவை அங்கு அந்த சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். And he saw Jesus after the third denial, he felt so sorry for himself. 3வது தடவை அவன் ஆண்டவரை மறுதலித்த மாத்திரத்தில் அவன் மிகவும் வருத்தப்பட்டான். He bitterly cried and felt sorry for what he has done to his master. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை குறித்து அவன் மிகவும் விசுனப்பட்டு அழுதான். That denial kept him humble for the rest of his life. அந்த மறுதலிப்பு அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மிஞ்சுள்ள காலம் முழுவதும் அவனை தாழ்மையாக வைத்தது. He became a powerful apostle to Jesus Christ. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பிற்பாடு ஒரு வல்லமையான பிரசங்கியாக மாறினான். Time for him to die, அந்த வேளையும் அவனுக்கு ஒரு மரணம் நெருங்கியது. the same type of punishment was also executed on him, the crucifixion. அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் அறையும்படியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. Realizing how sinful he has been, how he denied his master, he said, I don't even deserve to die like my master. Crucify me upside down. அதாவது நான் ஒரு பெரிய பாவி, என்னுடைய ஆண்டவனை நான் மறுதலித்து விட்டேன். ஆகவே என் ஆண்டவரை போல நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை சிலுவையில் தலைகளாக அறையுங்கள் என்று கேட்டான். So Jesus was taken, he was beaten, he was whipped. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து சென்றார்கள், அவரை அறைந்தார்கள், சவுக்கினால் அறைந்தார்கள். They put a crown of thorns on and they pressed it, it poked into his
forehead and he was started bleeding. அவருடைய தலையிலே ஒரு முற்கிரீடத்தை வைத்து அழுத்தினார்கள். They beat him. அவரை அடித்தார்கள். Judas was observing all this. யூதாஸ் இவர்கள் எல்லாவற்றையும் அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். He saw Jesus do wonderful, powerful miracles. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையான அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தான். He thought Jesus would somehow escape from the hands of his persecutors. அந்த தொந்தரவு செய்வருடைய கரங்களிலிருந்து, உபத்திரவப்படுத்தவருடைய கரங்களிலிருந்து எப்படியாயிலும் ஆண்டவர் வல்லமையினால் தப்பித்துக் கொள்வார் என்று நினைத்தார். But when he realized that Jesus was calm and he was just allowing people to persecute him, beat him and go through all the trial, he felt sorry for what he has done. ஆனால் அந்த உபத்திரவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் அமைதலாக இருந்ததினாலே அவன் மிகவும் வருத்தப்பட்டான். Quickly goes to these priests and throws the money at them and says, "Please release my master. I don't want your money." அவன் உடனே அங்கே பிரதான ஆசிரியரிடத்தில் சென்று அந்த 30 வெள்ளி காசை எறிந்து விட்டான். Those guys laugh and say, "I have nothing to do with you. Get out of here." அவர்கள் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு என்று. He felt so ashamed of himself. He didn't know what to do. He runs out of the Sanhedrin. He goes out of the city and he hangs himself and dies. அவன் மிகவும் வெட்கப்பட்டவனாக அந்த சனகரிப்பு சங்கத்தை விட்டு வெளியே ஓடி வெளியிலே அவன் நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். And now finally they take Jesus to the Golgotha and make him carry the cross. கடைசியாக கொல்கதாவுக்கு நேராக சிலுவையை சுமந்து செல்கிறவராய் ஆண்டவர் கடந்து சென்றார். Jesus was weak. ஆண்டவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். And the cross was heavy. இந்த சிலுவை மிகவும் பழுவாய் இருந்தது. It was painful. அது மிகவும் வேதனை கொடுத்தது. And at one point somebody have to help him carry the cross. ஒரு காலகட்டத்தில் அந்த சிலுவையை வேறு ஒருவர் அதை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம். Finally they take him and put him right in the middle of two robbers. இரண்டு அந்த திருடர்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நிறுத்தினார். On the cross Jesus ministers to one of them. அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் அங்கு ஊழியம் செய்தார். People watching him. அங்கு ஜனங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். Some are mocking, others were crying. ஒரு சிலர் அங்கு அவரை பரியாசித்துக் கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். Jesus was put on the cross 9 a.m. in the morning. காலையில் 9 மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கப்பட்டார். And from 12 to 3 darkness covered the whole area. 12 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் இந்த பூமி எங்கிலும் இருள் சூழ்ந்தது. There was a display that this person is not an ordinary person. That this person who is on the cross is not an ordinary person. இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. Though they have ample evidence that they are crucifying the Savior, those people's hearts did not melt. அதாவது இவர் மேசியா என்பதுதான் என்பதையும் தெரிந்து கூட அநேகருடைய இருதயங்கள் உருகவில்லை. 3 hours of darkness and people still could not convince. அந்த 3 மணி நேரம் அங்கு இருள் சூழ்ந்திருந்த போதும் கூட அவர்களுக்கு ஒரு உந்துதல் அங்கு வரவில்லை. ஆண்டவர்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. When it was 3 o'clock in the afternoon, அங்கு 3 மணி அளவிலே Jesus gives up his ghost. அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். But before that he sees his mother and hands over her to John saying, "Take care of her." அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்ல மறந்து விட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை யோவானுடைய கரத்திலே கொடுத்தார். He was so thirsty. அவர் மிகவும் தாகமாயிருந்தார். He asks for water. அவர் தண்ணீரை கேட்டார். They give him vinegar. அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள். When he tasted it, he spat it because he knew that he wants to have a complete pure sacrifice. Maybe that was to release his pain and he didn't even want to take it. அதாவது ஆண்டவர் அதை கசப்பு காடியை முற்றிலுமாய் ஆண்டவர் துப்பி விட்டார் கீழே. ஏன் என்று சொன்னால் அவர் மரிக்கும் பொழுது பரிசுத்தவானாய் மரிக்கும்படியாய் விரும்பினார். And finally he says, "It is finished." கடைசியிலே ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. What was finished? என்ன முடிந்தது? The devil was defeated. பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டான். The first promise he made in Garden of Eden, Genesis 3:15 is fulfilled now. அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறினது. And then people did not even realize he died. They didn't expect him to die so quickly. அங்கு ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு சீக்கிரத்தில் மரிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. So one of the soldiers goes and pierces Jesus' side. ஆகவே ஒரு அந்த போர்ச்சேவகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே ஈட்டியால் குத்தினான். What does the scripture say? When they pierced him, it was blood and water that flowed from his side. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு பாய்ந்தது. People cried when they realized that Jesus died, especially his mother. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார் என்பதை பார்த்து ஸ்திரீகள் அழுதார்கள். விசேஷமாக அவருடைய தாயார் மிகவும் கதறி அழுதாள். The body was taken down. அவருடைய சரீரம் அந்த சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டது. John was so worried now. யோவான் மிகவும் கவலை He is worried where the Romans will give the body to them to have a decent burial. எதற்காக அவர் பயந்தார் என்று சொன்னால் அந்த ரோம போர்ச்சியவர்கள் நல்லடக்கம் செய்வதற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி. He was treated like one of the criminals. When they died, they were taken and thrown aside. அவர் ஒரு குற்றவாளியில் ஒருவராக கருதப்பட்டபடினாலே அவரை எடுத்து அங்கு குப்பையிலே போட்டு விடுவார்கள். And if they have to take the body themselves and bury somewhere, they need the permission of Pilate. அந்த சரீரத்தை வாங்கி இன்னொரு இடத்திலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தினுடைய அனுமதி அவர்களுக்கு தேவைப்பட்டது. The courage and the friend to go and ask him. அந்த அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் அங்கு தைரியம் இல்லை. It was Joseph, Arimathea, Nicodemus that take up this job. அங்கு அரிமத்தேயா ஊரனாகிய யோசேப்பும் இன்னும் நிக்கதேமும் Joseph and Nicodemus are the members of Sanhedrin. இந்த சனகபி சங்கத்தில் இருக்கிற அரிமத்தேயா ஊரனாகிய யோசேப்பும் அங்கு நிக்கதேமும் அவருடைய சரீரத்தை வாங்கினார்கள். Joseph, a very influential person, he says, "Don't you worry, I'm going to the Pilate to get the permission for the body." நீங்கள் கவலைப்படாதீர்கள், பிலாத்துவினிடத்தில் சென்று அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்குறேன். While Joseph went to get permission from Pilate, Nicodemus went and prepared the most precious ointment and spices. In fact, this book says Jesus had the best spices in him than any of the rich people in that area. அங்கு அந்த யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் அனுமதி கேட்க சென்ற பொழுது நிக்கதேமு ஆண்டவருக்கு அங்கு வேண்டிய அந்த சுகந்த வாசனைகளை, முக்கியமான விலையுறந்த சுகந்த வாசனைகளை அவருக்கு கொடுத்தார். So with the help of these two rich influential people, they got the permission to bury Jesus in a very decent way. நல்ல முறையில் நல்லடக்கம் செய்வதற்கு இந்த இரண்டு நபர்களும் அனுமதி பெற்றுக் கொண்டார்கள். Joseph prepared a beautiful tomb for himself. அங்கு அந்த யோசேப்பு தனக்காக ஒரு கல்லறை அவர் அழகாக கட்டியிருந்தார். And it was in that tomb that Jesus was buried. அந்த கல்லறையில் ஆண்டவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். They washed his wounds, they wrapped him well and they put him in the tomb. அவருடைய காயங்களை கழுவினார்கள், வெண் வஸ்திரத்தினாலே அவரை பொதிந்தார்கள், அடக்கம் செய்தார்கள். And when they came out of the tomb, அவர்கள் அந்த கல்லறை விட்டு வெளியே it was about to be sunset. அது அந்தி மயங்குகிற ஒரு நிலமாய் இருந்தது. The Pharisees, the scribes and the high priest, they were still troubled before Jesus was dead. அந்த சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மரித்து விட்டாரா இல்லையா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. No, they were troubled in spite of they knowing that he was dead. அதாவது அவர் மரித்து விட்டார் என்பதை அறிந்த பிற்பாடும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. They were scared because they remembered his words he said when he was alive that he would rise the third day. ஏன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி. So they quickly run to Pilate and says, "Look, we have heard this man say while he was alive that he would rise after third day. So we want a special protection for the grave." ஆகவே அவர்கள் உடனே பிலாத்துவினிடத்தில் சென்று சொன்னார்கள், இந்த மனிதன் மூன்றாம் நாளிலே எழும்பி விடுவார் என்று சொல்லி. ஆகவே விசேஷமான பாதுகாப்பு அந்த கல்லறைக்கு தேவை என்பதை சொன்னார்கள். And when Herod heard that Jesus died so quickly, he himself was troubled. அவர் இதை கேட்ட மாத்திரத்தில் அவரும் ரொம்ப பிரச்சனையில தள்ளப்பட்டார். Because deep in heart he knew he was guilty of the same like that of the Pharisees. அந்த பரிசேயர்களை போல அவரும் ஒரு பாவ குற்றுணர்வு உள்ளவராய் காணப்பட்டார். So he was also so scared where he would come back and then that might be a trouble to him. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் மறுபடியும் அவருக்கு பிரச்சனை வந்து விடுமே என்று சொல்லி அவர் பயந்தார். So Ellen White says he quickly gives permission that they seal the tomb, put his seal so that nothing would happen. அங்க அம்மையார் சொல்லுகிறார்கள், உடனே அதற்கு அனுமதி கொடுத்து அந்த கல்லறையை அங்கு கல்லை புரட்டி வைத்து அதை முத்திரை போட்டார்கள் என்று சொல்லி. So they rolled the big stone and they put a seal and Roman guards were guarding that place day and night. கல்லறைக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதற்கு முத்திரை வைத்தார்கள். அங்க ரோம போர்ச்சவர்கள் அதை சுற்றிலும் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். Friday night was silent. வெள்ளி இரவு அமைதலாக இருந்தது. Whole Sabbath was peaceful. ஓய்வு நாள் முழுவதும் அமைதலாக இருந்தது. There was no sign of anything different. எந்த ஒரு வித்தியாசமான காரியமும் சம்பவிக்கவில்லை. Saturday night. சனிக்கிழமை இரவு. Things are still the same. காரியங்கள் இருந்தவனமாக இருந்தது. Early the morning on Sunday. ஞாயிறு அதிகாலை வேளையிலே the heavenly hosts all over them are waiting for the command from their Father when he would come and raise the sun. பரம சேனைகள்
அனைவரும் பிதாவினுடைய கட்டளைக்காக அவர் எப்பொழுது குமாரனை எழுப்புவார் என்கிற காரியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். And I like the way Ellen White puts it here. அம்மையார் அவர்கள் இவ்விதமாக எழுதுகிறார்கள். Terror seized the Roman guard, where now was their power to keep the body of Jesus. They did not think of their duty of the disciples stealing him away. As the light of the angels shone around them, brighter than the sun, that Roman guard fell to the ground like dead men. One of the angels laid hold of the great stone, rolled it away from the door of the sepulchre, and seated himself on it. The other entered the tomb and untied the cloth from the head of Jesus. பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் கல்லறையை திறக்கும்படியாய் இறங்கி வந்தார்கள். கல்லறை முழுவதும் பிரகாசமாய் இருந்தது. அந்த பிரகாசத்தினாலே அந்த போர்ச்சவர்கள் கீழே விழுந்தார்கள். ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இன்னொரு தூதன் உள்ளே சென்று அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்தான். And the angel that went inside, this is what it says. Then with a voice that caused great earthquake, the angel from heaven cried out, O Son of God, your Father calls you. Come out. Death could hold dominion over him no longer. Jesus rose from the dead, a triumphant conqueror. தேவதூதன் உள்ளே சென்ற மாத்திரத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. பரலோகத்தில் இருந்த தூதன் அங்கு அவரை அழைத்தான். பிதாவானவர் இந்த மரணத்திலிருந்து உன்னை எழுப்புகிறார், இனிமேல் மரணம் ஒருபோதும் உன்னை ஆண்டு கொள்ளாது என்று சொல்லி சொன்னான். There was the victory over death. இவ்விதமாக ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். While he came out of the grave, he did not come alone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை விட்டு வெளியே வந்த பொழுது அவர் தனிமையாக வரவில்லை. People that slept in Jesus had the opportunity, like the first fruits, to come to life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மரித்த அநேகர் அந்த உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக அங்கு எழும்பி வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. These people that came to life at the resurrection of Jesus were not just the people that died at the time of Jesus or the immediate time, but people from the beginning. Some of them had the privilege to see the resurrection of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் அவர் மரிக்கும் பொழுது மரித்தவர்கள் அல்ல. ஆரம்ப நாட்களிலிருந்தே இதுவரையிலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் அநேகர் அங்கு உயிர்த்தெழுந்தார்கள். I wish we knew at least some of the names of those people, maybe the ancient ones that came to life, but we do not have. But people from all ages, some of them who may remain faithful, came the first fruits of God, Jesus' resurrection. ஒருவேளை அந்த உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் வந்தார்கள் என்ற அந்த பெயர் நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்குள் உண்மையாய் ஜீவித்தவர்களில் அநேகர் அங்கு உயிரோடு எழும்பினார்கள். How scary it would have been. எவ்வளவு பயங்கரமாக இந்த காட்சி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. For you to see people that died 100 years ago to come back to life and stand in front of you and say, I am. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்தவர்கள் நமக்கு முன்பதாக வந்து நான் அவர்தான் இவர்தான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? While they were as the first fruits, another reason that we have to understand is they bore witness about the resurrection of Jesus Christ. அந்த முதற் பலன் ஏன் வந்தது என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சியிடும்படியாக ஆண்டவர் அவிதமாக செய்தார். Because when the Roman soldiers, when the Pharisees and the scribes, the high priest heard that the tomb was empty, they started spreading false rumors that it was disciples that came and stole the body and hid it somewhere. இந்த உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் கேட்ட மாத்திரத்துல பொய் பிரச்சாரம் செய்தார்கள். சீசர்கள் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி. And they were trying to convince people Jesus did not rise to life, it's disciples that messed it. அவர்கள் ஜனங்களை ஏமாற்றினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவரை சீசர்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் பண்ணினார்கள். But these people who came to life, they bore the testimony that Jesus did rise from the grave. உயிரோடு எழுந்தவர்கள் ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தார்கள், மெய்யாகவே இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று. Well, as the day dawned, the ladies come to anoint the body of Jesus. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை அவர்கள் பார்க்கும்படியாக வாசன திரவியங்களால் அவரை பார்க்கும்படியாய் கடந்து வந்தார்கள். They found the tomb empty. அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதை கண்டார்கள். And they saw the angel sitting and they said, why do you look for the living among the dead? அங்கு தூதன் அந்த கல்லின் மேல் அமர்ந்து அவர்களை பார்த்து கேட்டான், உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி. Go to that place in Jerusalem today. Those are the words that you find in the tomb. He is not here, for he has risen. எருசலேமில் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட அந்த கல்லறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி விதமாக எழுதியிருக்கிறார்கள், அவர் இங்கில்லை, சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். Mary so grieved in her heart that somebody has stolen her master.
மரியாள் மிகவும் வேதனையோடு காணப்பட்டாள். ஏனென்று சொன்னால் எஜமானை And யாரோ திருடி விட்டார்கள் என்று. in the dawn of the day, she sat in that garden and she was weeping. அந்த அதிகாலை வேளையிலே அந்த தோட்டத்திலே அவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். There she sees a person walking by and she thinks he is a gardener. அவள் பக்கமாக ஒருவர் நடந்து செல்வதை பார்த்தாள். அவள் தோட்டக்காரன் என்று நினைத்தாள். And she pleads with him, "Oh gardener, I do not know who took my master. If you know it, please tell. I have to go and see him." அந்த தோட்டக்காரனை பார்த்து தயவு செய்து என்னுடைய எஜமானை யாராவது எடுத்து சென்றிருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவரோடு கூட And போராடினாள். when Jesus called by her name Mary, she recognized his voice. அங்கு இயேசுவானவர் மரியாளை பார்த்து மரியாளே என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய எஜமான் என்ற அந்த அவருடைய குரலை அவள் உணர்ந்து கொண்டாள். Immediately she wanted to fall at his feet and touch it. உடனே அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்கும்படியாக தொடும்படியாய் முற்பட்டாள். Jesus says to her, "Do not touch me because I haven't ascended to my Father." இயேசு மரியாளை பார்த்து சொன்னார், நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் வீட்டிற்கு எழுந்தருளி போகவில்லை. But I have a message for you. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இதன் Go மூலமாக நான் and உங்களுக்கு tell my செய்தி கொடுக்கிறேன். disciples. Go and tell the disciples. நீங்கள் போய் சீசர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள் என்றார். Let me say something to the woman here. இங்க இருக்கிற அன்பான ஸ்திரீகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல Many விரும்புகிறேன். people think, why didn't Jesus choose women disciples? Why only 12 men? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 12 சீசர்களை ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை, ஏன் 12 ஆண்களை தேர்ந்தெடுத்தார் என்று I know I have 6 sermons on 6 women that Jesus used equally like the disciples. அதாவது 6 பெண்களை ஆண்டவர் எவ்விதமாக 12 சீசர்களை போல பயன்படுத்தினார் என்பதை குறித்த 6 பிரசங்கங்கள் என்னிடத்தில் Jesus இருக்கிறது. always treated women special. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை எப்பொழுதும் விசேஷமானவர்களாகவே அவர் நடத்தினார். Jesus equally used women. சமமாக ஆண்களுக்கு சமமாக ஊழியத்திலே பெண்களை ஆண்டவர் Privilege that பயன்படுத்தினார். the woman had, not even his disciples had. அதாவது இந்த பெண்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் இந்த சீசர்களுக்கு கூட இல்ல. It was the woman that Jesus revealed himself as the Messiah for the first time. அந்த ஸ்திரீக்கு தான் தன்னை ஒரு மேசியா என்று முதல் முறையாக ஆண்டவர் The காண்பித்தார். woman at the well. அந்த சமாரிய அந்த கிணற்றிலே காண்பித்தார். And it was to the woman that he revealed himself after his resurrection. அதே போல தான் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட ஸ்திரீக்கு தான் முதலாவதாக தன்னை காண்பித்தார். Just because you don't hold a position, you are not on the upper side, doesn't mean that you are less to Jesus Christ. அதாவது நீங்க பெரிய இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால ஆண்டவரை விட நீங்க ரொம்ப தாழ்வானவங்க என்பதில்லை. You do whatever you can to the name of Jesus, to his service, and God honors it. நீங்க ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் நீங்க விரும்புறீங்களோ அத்தனை காரியம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். So Jesus goes to heaven the same day. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The whole heaven rejoices to see him come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்துக்கு வருவதை அவர்கள் பார்த்து அங்க ஆச்சரியப்பட்டார்கள், Reason சந்தோஷப்பட்டார்கள். he went the same day is to get an approval from his Father if his sacrifice was pure and perfect, and also to receive power whereby he can come down and give the same power to his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாத்திரத்தில் அவர் பரலோகத்திற்கு சென்றார். அவர் தன்னை ஜீவ பலியாக அங்கு ஒப்பு கொடுத்து அந்த பரலோகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாய் இங்கு கடந்து வந்தார். He goes to his Father and says, "Father, is my sacrifice acceptable?" பிதாவே என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுவதாக என்று சொல்லி கேட்டார். The Father approves of his sacrifice and gives him the power to come back down to this earth and empower his people so that they could serve him. ஆண்டவர் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியுமாக இந்த பூலோகத்திற்கு வந்து சீசர்களுக்கு வல்லமையை கொடுக்கும்படியாய் கடந்து வந்தார். The same day Jesus comes down. அதே நாளிலே ஆண்டவர் மறுபடியுமாக இந்த பூமிக்கு And வருகிறார். he appears among his disciples who were in the closed doors. அங்கு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக இருந்த சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். Thomas doubts. அங்கு நமக்கு தெரியும் தோமா அவரை சந்தேகப்பட்டான் என்று சொல்லி. But Jesus says, "Come, see my wounds. If you want, you can touch and feel me." அங்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கரங்களை நீ தொட்டு பாரு என்று சொல்லி கரங்களை காண்பித்தார். Jesus took humanity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்தார். He did not take it just for 33 and a half years. 33 ஆண்டு காலத்திற்கு மட்டுமல்ல, He took it for eternity. அவர் நித்தியமாகவே அதை எடுத்துக்கொண்டார். Because he identified himself with you and me. ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் காணப்பட்டார். In heaven you will see his divinity and humanity together. அங்கு பரலோகத்திலே ஆண்டவருடைய அந்த தெய்வீகத்தையும் அந்த மனிதத்தன்மையும் நான் பார்க்க முடியும். What a loving God he is. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பானவர். After he came down, he was spent 40 days with his disciples. அவர்
கீழே வந்த பிற்பாடு மீண்டுமாக 40 நாட்கள் சீசர்களோடு கூட செலவிட்டார். He spent 40 days with his disciples, teaching them, advising them, counseling them, empowering them, and also warning them how the devil will put them to persecution. அங்கே பிசாசானவன் அவர்களை எவ்விதமாக உபத்திரவத்திற்குள்ளாக போடுவான் என்பதை குறித்து அவர்களுக்கு போதித்து, அவர்களுக்கு கற்பித்து, அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். And during these 40 days, even people who rose from the dead also testified of the resurrection of Jesus Christ. இந்த 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது உயிரோடு எழும்பினவர்களும் கூட ஆண்டவருக்காக சாட்சி கொடுத்தார்கள். Finally, the day came, Jesus was to be lifted up. சமயம் காலம் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். Jesus gathers his disciples and says, let not your heart be troubled. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்து சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. I am not leaving you as orphans. நான் உங்களை தனிமையாக விடுவதில்லை என்றார். I am going to heaven to prepare a place for you. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். And when I come back, I will take you to live with me. நான் மறுபடியுமாய் வந்து உங்களை அழைத்து என்னோடு கூட நான் வாழ வைப்பேன் என்றார். And I am giving you all the power to do miracles and work and do the work that I have left for you. நான் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியான வல்லமைகளை கொடுக்கிறேன். நான் விட்டு செல்கிற ஊழியங்களை செய்யும்படியான வல்லமைகளை தருகிறேன். While there was pain in the hearts of the disciples that their master is going, there was those comforting words that he is going to come back to receive them, and the Holy Spirit will be with them always. அங்கு இவர்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டுடைய ஆறுதலான வார்த்தைகள் மீண்டும் வந்து அவர்களை அழைத்து செல்வார் என்று சொல்லி அந்த பரிசுத்தாவின் அவர்களை பலப்படுத்தினார். And they gazed towards heaven and see the master savior being lifted up. பரலோகத்திற்கு நேராக அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை அன்னார்ந்து பார்த்தார்கள். And they looked at him until he disappeared into the skies. அவர் ஆகாயத்திலே அவர் மறைந்து போகும் வரையிலும் அவரை நோக்கி கொண்டிருந்தார்கள். And while there was some kind of pain and loss, they see somebody descending down. அவர்கள் வேதனையோடு கூட நிற்கும் பொழுது ஏதோ ஒரு நபர் மேலே இருந்து இறங்கி வருவது போல உணர்ந்தார்கள். The angels of God down say, why do you stand here and gaze? The same Jesus that you see go up, he'll come in the same manner and take you. அந்த தேவதூதர்கள் அங்கே இறங்கி வந்து அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நடுவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எவ்விதமாக எழுந்தருளி போனாரோ அவ்விதமாகவே அவர் மறுபடியும் வருவார் என்றார். They had assurance from their savior and they had an assurance from the angels, and now they felt comforted. மீட்பர் அவர்களுக்கு அங்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த தூதர்கள் அவர்களை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். Ellen White says the devil was so upset. அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள், பிசாசவன் மிகவும் மூர்க்கம் அடைந்திருந்தான் because he lost the battle. ஏன் என்று சொன்னால் அந்த போராட்டத்தில் அவன் தோல்வி அடைந்து he calls his evil angels and says, we have a greater work to do. அவன் அந்த விழுந்து போன தூதர்களை பார்த்து சொன்னான், இன்னும் நாம் செய்ய வேண்டிய வேலை, பெரிய வேலை ஒன்று இருக்கிறது என்றார். Ellen White says 10 times greater we have to work in order to destroy these people, because I see a special power coming down from heaven, and that might be a disaster to our own kingdom. அதாவது 10 மடங்கு இந்த ஜனங்களை அழிப்பதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மேல் பெரிய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னான். And it says Satan again counseled with his angels and with a bitter hatred against God's commandment told them that while he retained his power and authority on earth, their efforts must be 10 times stronger against the followers of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் மேல அவன் பலம் கொள்வதற்கு 10 மடங்கு அதிகமாய் அவன் உழைக்க வேண்டும் என்று அவன் அங்கு கட்டளை கொடுத்திருந்தான். In every generation they must seek to trap those who believe in Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா காலகட்டங்களிலும் அவர்களை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முற்பட்டான். Then Satan's angels went out like roaring lions seeking to destroy the followers of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களை பின்னடியார்களை அழிப்பதற்கு அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். Tomorrow night நாளை இரவு we will look at how the early church progressed and how devil 10 times with the power he's got persecuted the church and tried to put an end to God's people. ஆதி திருச்சபை எவ்விதமாக அங்கு உருவெடுத்தது, அதை அழிப்பதற்கு பிசாசானவன் எவ்விதமாக 10 மடங்கு அதிகமாய் அவன் அங்கு முயற்சித்தான், கடினமாக உழைத்தான் என்பதை பார்க்க போகிறோம். But for tonight I want us to remind ourselves, if Jesus wouldn't have come down, if he would have at least sinned once, I couldn't even imagine what would be our fate. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய கதி என்னவாக இருந்திருக்கும்? Jesus reminded before he went to heaven to his disciples,
don't you worry. I have overcome the world and you can overcome the world too. ஆண்டவர் அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். I understand every trouble and pain that you go through because I have gone through that. நீங்கள் கடந்து செல்கிற படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த எல்லா உபத்திரவங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்றிருக்கிறேன் என்றார். So my dear church, whatever you're going through, tonight I want you to know that Jesus is ever ready to be on your side and take your pain on his shoulders. நீங்கள் எந்த உபத்திரவத்திற்குள்ளாக வேதனைக்குள்ளாக இந்த இரவிலை கடந்து சென்றாலும் அந்த பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் இருந்து அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் சகித்துக் கொண்டிருக்கிறார். Please do not take his sacrifice for granted. அவர் நமக்காக மரித்து இருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டும் நம்பி இருந்துவிட வேண்டாம். It's a price that none of us can pay. நாம் கிரயம் செலுத்த முடியாத ஒரு கிரயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He paid it for you and to me. அந்த கிரயத்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார். All that he is asking us is to remain faithful to him and live obedient life. ஆண்டவர் கேட்பதெல்லாம் அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. And when you follow his footsteps, he is coming soon again. அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது அவர் சீக்கிரமாய் வருகிறார். To take us to where he is so that we could live with him for eternity. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் நானும் இருக்கும்படி அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி அழைக்க வருகிறார். May we live in that hope until he comes. அந்த பாக்கியமான நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். God bless each one of us. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.